அசையும் சொத்து தொடர்பான சொத்து வழக்கிலே வாய்மொழியான பாக பிரிவினை என்பது ஏற்றுக்கொள்ளப்படுகிறதா? நீதிமன்றங்கள் இது தொடர்பாக என்ன உத்தரவு பிறப்பிக்கின்றன? அசையும் சொத்து தொடர்பான சிவில் வழக்குகளை பொறுத்தவரையில அதுல சம்பந்தப்பட்ட தரப்பினரிடையே ஒரு ஒருமித்த கருத்து இருக்கும் பொழுது அதை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்கின்றன. ஆனால் அதுல ஒரு நபர் கூறியிருக்க விஷயம் பிற தரப்பினரை கட்டுப்படுத்தாது, இது சரியானதல்ல, பொய்யானது, புனையப்பட்டது, இது ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலைப்பாடு எடுக்கப்படுமேயானால் அது போன்ற விவகாரங்கள்ல வாய்மொழியாக ஏற்படுத்திக் கொண்ட ஒப்பந்தங்கள் மற்றும் அது பாக பிரிவினை போன்ற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஆவணங்கள் இல்லாத பொழுது, அதற்கான எழுத்துப்பூர்வமான ஒரு விஷயங்கள் இல்லாத பொழுது, சட்டத்தால் எப்படி வரையறை செய்யப்படணும் அப்படிங்கிற விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த கோட்பாட்டிற்கு மாறான விஷயங்களாக இருக்கும் ஒரு விஷயத்தை நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்வது கிடையாது. சட்டப்படி 100 ரூபாய்க்கு அதிகமான ஒரு அசையும் சொத்தாக இருக்கும் பொழுது அது தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் அது பதிவு செய்யப்பட்ட ஒரு ஆவணமாக இருக்கணும் தான் சட்டம் சொல்லுது. சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் முன்னாடி ஒரு வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் அது கீழமை நீதிமன்றம் மற்றும் மேல்முறையீட்டு நீதிமன்றம் இரண்டு நீதிமன்றங்களிலும் கொடுக்கப்பட்ட உத்தரவுக்கு மேலாக அந்த யார் பாதிக்கப்பட்டாரோ அந்த நபர் மேல்முறையீடு இரண்டாம் மேல்முறையீடாக வழக்கு தாக்கல் செய்தார். அதுதான் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் முன்னாடி வழக்கு விசாரணைக்காக வருகிறது. அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னா, ஒரு நபர் இறந்து போயிடுறாரு, அவர் பேர்ல ஒரு சொத்து இருக்கிறது. அவருக்கு மொத்தம் 5 வாரிசுகள், 4 பேர் பசங்க, ஒருத்தங்க பெண். அவங்க எல்லாருமே அந்த சொத்துல உரிமை கோர்றாங்க. அப்போ ஒருத்தர் வழக்கு தாக்கல் செய்தார். அப்போ பிரதிவாதிகள் ஒருத்தராக இருக்கக்கூடியவர் சொல்றாரு, நான் இந்த வீட்டுக்கு ஏராளமாக செலவு செய்திருக்கிறேன், வீட்டை கட்டுமான பணிகள் புதுப்பித்தல் செலவுகளுக்காக நான் செய்திருக்கிறேன், இது தவிர பாட்டி வழி சொத்தாக வந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் அதுல உரிமை எதுவும் கோரவில்லை மற்றும் அதுல ஒருவருக்கு நான் பணம் வேறு கொடுத்திருக்கிறேன். அவங்க வாய்மொழியாக ஒரு பாக பிரிவினை எனக்கான பங்கை அவருக்கான பங்கை விட்டு கொடுத்து அது என்னோட பங்காகி விட்டது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு கூடுதல் பங்கு தரணும், அது ஏற்கனவே கொடுத்ததாக வாய்மொழியான பாக பிரிவினை அடிப்படையில் தரணும் அப்படின்னு சொல்லி நிலைப்பாடு எடுக்கிறாங்க. ஆனால் கீழமை நீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. 5 பேருக்குமே அவங்களுக்கு அந்த 5ல ஒரு பங்கு உரிமை இருக்கிறதுன்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அதற்கு மேலாக மேல்முறையீடு போகிறது. அந்த மேல்முறையீட்டு நீதிமன்றம் கூட கீழமை நீதிமன்றம் விதித்தது சரியானது, அது ஓரல் பார்ட்டிஷன் வாய்மொழியான பாக பிரிவினை அப்படிங்கிறது அந்த தரப்பினரால் மறுக்கப்படும் பொழுது அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகி விடுகிறது அப்படிங்கறத சொல்லி கீழமை நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை உறுதிப்படுத்தி இருக்கிறது. அதற்கு மேலாகத்தான் மேல்முறையீடு வருகிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி புஷ்பா சத்யநாராயணன் அவர்கள் அந்த வழக்கை விசாரிக்கிறார். அப்ப அவர் தெளிவாக வரையறை செய்து அந்த நபர் குறிப்பிட்டிருக்கிறார், அவர் பணம் கொடுத்திருக்கிறார், பாட்டியுடைய சொத்துல பொறுத்த வரைக்கும் உரிமை கோரவில்லைன்னு சொல்றாரு. ஆனாலும் சரி, சட்டத்தின் பார்வையில ஒரு அசையும் சொத்தாக இருக்கும் பட்சத்துல 100 ரூபாய்க்கு மேலாக ஒரு சொத்து அது விலையாக இருக்கக்கூடிய தருவாயில அது ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணமாகத்தான் அது இருக்கணுமே ஒழிய வாய்மொழியான விஷயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கறத உறுதி செஞ்சு கீழமை நீதிமன்றங்கள் 2 நீதிமன்றம் சொன்ன விஷயங்களை ஏற்றுக்கொண்டு அந்த இரண்டாம் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து விடுகிறார். ஆக சட்டத்தின் பார்வையில அந்த ஓரல் பார்ட்டிஷன் வாய்மொழியான பாக பிரிவினை அப்படிங்கிறது ஒரு அசையும் சொத்தாக இருக்கும் பட்சத்துல நீதிமன்றங்கள் அது மறுக்கப்படும் பொழுது, தரப்பினர்கள் மறுக்கும் பொழுது அப்படிப்பட்ட விஷயங்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆக இதனுடைய செய்தி என்ன அப்படின்னா, எந்த ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது அது அசையும் சொத்தாக இருக்கும் பொழுது எந்த ஒரு ஆவணமும் ஒரு எழுத்து மூலமாக ஒரு ஆவணமாக இருக்கணும், குறிப்பாக அது பதிவு செய்யப்பட்ட ஆவணமாக இருக்கணும் அப்படின்னு சட்டம் சொல்கிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சி.